ஒரு பெட்ரோல் பங்கு போனோம், அது க்ளோஸ் ஆகிடுச்சு. வண்டியில் வர பெட்ரோலரும் இல்லை. நைட்டே போட்டு வச்சுருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். சரி, மெயினில் தானே இருக்கோம், ஏதாச்சும் ஊர்லாம்பட்ட பெட்ரோல் பங்க் இருக்குது, ஒன்று கூட ஓப்பனாக இருக்காது. இந்தியன் ஆயில் எல்லா இந்தியன் ஆயிலும் க்ளோஸ்டு. பக்கத்தில் ஷெல்லு இருக்குது, அவ்வளோ தூரம் வண்டி போகும். நான் ஷெல்லில் போடவே மாட்டேன், பிகாஸ் நம்ம ஊரில் ஷெல்லு கிடையாது. அது இல்லாமல் இந்த தடவை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் எவ்வளவு அப்பா, 119 ரூபா. இறங்கு. நார்மல். ஓகே. 8 லிட்ரு. பட்ஜெட்டில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் செட் ஆகாது போலயே. ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ யா, இன்றைக்கி வந்து டே 3. நம்ம வந்து இப்போது பெங்களூர் டு தென்காசி போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 4:40. இன்னும் பெங்களூர் விட்டு வெளியே போகல. இப்போ 2 டேனிங் திரும்பணும் அப்படின்னா NH44 பிடிச்சிடும். அதை பிடிச்சிடோம்னா ஒற்றைப்படி நேராக மதுரை. ஸோ யா, இப்போ வந்து மதுரைக்கு தான் நான் மேப் போட்டிருக்கேன். 7.5 மணி நேரம் காட்டுது. இடையில எப்படி நிறைய டைம் நிற்போம். ஸோ எஸ், ஒரு 2-3 மணிக்கு நம்ம வீடு போய் சேரோம்னு நினைக்கிறேன். 3 இல்லை 4 மணிக்கு போய் வீடு போய் சேரோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ஏன்னா காலையிலே நிறைய பஞ்சாயத்து ஆகிட்டு. பெட்ரோல் பங்கு க்ளோஸு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு பெட்ரோல் பங்கு போய் பெட்ரோல் போட்டாச்சு. ஆக்சுவலாக செல்லு இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். 119 ரூபா 1 லிட்ரு. இங்கே பெட்ரோல் ரேட் எவ்வளோன்னு எனக்கு தெரியலை, பட் செல்லில் வந்து 119. அதனால் 1000 ரூபாய்க்கு மட்டும் போட்டு நம்ம அதுக்கடுத்து தமிழ்நாட்டுக்கு போய் எங்கேயா போட்டுக்கலான்ட்டு இது பண்ணியாச்சு. பெங்களூர்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போனோம். ஏன்னா வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொசூர் செக் போஸ்ட்டில் கொசூர் டோல்கேட்டில் ஆரம்பித்த டிராஃபிக்கு இங்கே வரைக்கும் இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒரு 2 மணிக்கு கிளம்பிடலானே. பட் எந்திரிச்சதே 3 மணிக்கு தான். 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பேக்கை கட்டுறதுக்குள்ளே அது ஒரு டைம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாக்ஸ் கையில் தான் இருக்குது. அதை மட்டும் எங்கேயாச்சும் போகிற வழியில் ஏதாவது கடை திறந்துருந்துச்சு அப்படின்னா, விடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது கடை திறந்துச்சுன்னா இன்னொரு ரோப் வாங்கி அதை மேலே வச்சு கட்டணும். போப்பா, இந்த லக்கேஜ் தாங்க கொஞ்சம் பிரச்சனை. இன்கேஸ் ஒரு பில்லியன் கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். டாப் பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சா ஒன்றும் நடக்க மாட்டுக்கு. பார்க்கலாம். காலையில் 5 மணிக்கு டிராஃபிக்கு. இதில் மாட்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் எஸ்கேப்பை போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பைக்கில் இண்டிகேட்ரு இன்னும் அந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆகலை. நான் ஒயிட்ஃபீல்டு ஷோரூம் போகலான்னு இருந்தேன் நேற்று. சரி ஓகே, நேற்று கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டு அதனால் போக முடியல. இப்போ ஊருக்கு போய்ட்டு தான் ரெடி பண்ணுவேன். அது என்னன்னு தெரியல, ஸ்டார்ட் பண்ணாலே இண்டிகேட்டர் இது உள்ளே தண்ணி. இந்த எனக்கு சுவிட்ச் கேர்ஸ் வந்து தண்ணி போயிருக்கும். ஆனால் இவ்வளோ நாளாக அது இருக்கும் எனக்கு, அதுதான் ஒரு டவுட்டு. 3 நாள் ஆச்சு. 3 நாள் இல்லை, 1 வாரம் ஆச்சு. ஆக்சுவலாக நான் திருச்சியில் வந்து வண்டியை வெளியே தான் போயிட்டு இருந்தேன். நல்ல மழை. அப்போ தண்ணி உள்ளே போச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து வண்டி எடுக்கவும் நல்ல தண்ணி செத்துட்டு இருந்துச்சு திருச்சியில். அதனால இருக்குமா என்னன்னு தெரில. சரி, என்னென்னு போயிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா அது டிஸ்ட்ராக்ட் ஆகுது கைஸ். நமக்கு பின்னாடி வர்றவன் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கேன், எனக்கு தெரியுதா, நான் ஆஃப் பண்ண நினச்சிட்ருக்கேன். பின்னாடி நான் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட்டு திரும்ப டப்புன்னு வந்து குறுக்க வாங்கிடுவான். ஆனால் இண்டிகேட்டர் ரைட்டில் எரிஞ்சிட்ருக்கோம். நான் அதனாலேயே இப்போது திருச்சியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் அசாடை போட்டே தான் வந்தேன். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே வர்றதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே ஆச்சு. பட் இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸில் வந்துட்டோம். 10 சிக்னலில் கூட நிற்கல, டிராஃபிக்கில் நின்று. ஐயோ, வாங்க. ஓகே, வெளியே வந்தாச்சு. போகலாமா?
NH44 அன்புடன் வரவேற்கிறது. என்ன உயிர் சவுண்டுக்கு மேலே தான் சவுண்டு கேட்குது. என்ன கலந்துடல நம்மளாம் தான் நினைக்கிறேன். ஃபைனுக்குன்னு விடுமோ கைஸ்? இன்னொன்று கொஞ்சம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு பழைய ஃபோனை மேப்புக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டுபாக்கூர் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேளுங்க, நீங்கள் இந்த ரோடெல்லாம் தாண்டி போயிருப்பீங்க, ஆனால் நீங்கள் பின்னாடியே வந்துடுறீங்க ஆட்டும். ஆக்சுவலாக புது நல்ல ஃபோன்லேயுமே சில சிட்டிஸில் வந்து கரெக்டாக மேப் ஒர்க் ஆகாது. ஓகேவா? இதில் வேறு நம்ம வந்து ரொம்ப ஓல்டு மாடல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் தேவங்கும். அதனால் கொஞ்சம் நல்ல ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒன்று முன்னாடி ஒன்று மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா, டுபாக்கூர் ஃபோனு, இதெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இங்காருங்க, நான் என்ன எப்படி எப்படி காட்டுது பார்த்தீங்களா? அதுதான் பஞ்சாயத்து. சிட்டிக்குள்ளே போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போண்டி இருக்கும். அதனால் அப்போவா மேப்பை செக் பண்ணிட்டு ஓட்டுங்க, அப்படி ரொம்ப பழைய ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா. கைஸ், தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. என்ன பைக்காரன்னு தான் கொஞ்சம் டோல்கேட்டுக்கு வழியை வந்து கிறுக்குத்தனமாக விட்டு வச்சுருக்கானுங்க. போர்டை வச்சுட்டு அதுக்கு மேலே மறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு வச்சுடுச்சுடாங்க. கைஸிங்க என்னென்னா, நம்ம டோலுக்கு வந்து பைக்குக்கு வழி நல்ல லெஃப்ட்டில் தான் இருக்குது, நல்ல லெஃப்ட்டில் தான் வச்சுருக்கானுங்க. ஆனால் அது வந்து மறைச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஊர் டோல் மாதிரி பக்கத்தில் போயிடுறோம். அங்கே பக்கத்தில் போய்ட்டு திரும்ப முடியல. இங்கேருந்தே வழி விட்டுருக்கானுங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு போர்டு வச்சுருக்கணும். போர்டு இருக்குது, ஆனால் அதை மறைச்சிட்டு நின்றுட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து ஒரு 2 hours ஆச்சு ஆகிருக்கும் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் ஸ்டே பண்ணிடுற இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு 40 minutes வந்துட்டோம். அப்போ எந்த அளவுக்கு டிராஃபிக் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. ஷிட். ஸோ கைஸ், டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 45 kilometer வந்தாச்சு கைஸ். பைபாஸை வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம். நல்லா குளிர் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் விடிஞ்சிருக்கு, ஆனால் குளிர் பயங்கர குளிர். வைசரை வேற மூட முடியலை. வைசரை முன்னா ரொம்ப ஆல்ரெடி மைசர் ஜோலி முடிஞ்சு போய் இருக்குது. இதில் வைசரை முன்னா ஃபாகாய் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் எதாவது கடை திறந்துதான் ஒரு பஞ்சு ரோப் மட்டும் வாங்கி அந்த பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் கையில் வச்சுருக்கோம், அதை மட்டும் பேக் மேலே வச்சு கட்டணும். அதனாலேயே இப்போ கம்ஃபர்டபுள் இல்லாமல் உட்காந்துட்ருக்கோம். இப்போ வந்து பேக்கை சூப்பராக வச்சு கட்டியாச்சு. பட் அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை மட்டும் மேலே வச்சு கட்டணும். கட்டிட்டா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துப்போம். ஆப்போசிட்டில் வர்றவன் ஃபுல்லாக லைட்டை கண்ணிலே அடிக்கிறான். வயசுலையும் க்ளோஸ் பண்ண முடியல. ஃபாகாக இருக்கா, ஃபுல்லாக பயங்கரமாக இதாகிடுது. ஆப்போசிட்டில் விசிபிளாக இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. என்கிட்ட இருக்கிற இந்த 2 மினி டிரைவுமே போயிடுச்சு. வேறு ஏதாச்சும் ஒன்று வாங்கணும். இன்னொன்று எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லிக்கிறேன் கைஸ், இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபாக் லேம்ப் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எல்லோ கலர் வாங்க. ஒயிட் வந்து ஒரு காசு வராது. எல்லோ தான் நல்லா விசிபிளாக இருக்குது, ஒயிட்டு விசிபிளே இல்லை. ஆனால் எனக்கு வந்து ஒயிட்டு தான் ஹை பீம். இதில் ஹை பீம் அடிக்கிற ஒன்றுமே தெரிய மாட்டேது. அப்புறம் லோ பீம் எல்லோ அடிச்சு தான் வந்தேன். ஏன்னா எல்லோ வந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டு அப்படி தான் வந்தேன். இதுக்கு அடுத்து ஏதாச்சும் நல்லா பார்க்கலாமல் வாங்கணும். மேக்ஸிமம் நாங்கள் வந்து நைட் ரைடு போக மாட்டோம், ஆனால் ஏர்லி மார்னிங் கிளம்பும்போது இந்த ஃபாக் லேம்ப்ஸ்லாம் தேவைப்படுது. ஒரு 2 to 3 hours நாங்கள் வந்து ஏர்லியாக கிளம்பிடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி, ஒரு 4 மணி அந்த டைம் கிளம்புனோன்னா ஃபாக் லேம்ப்ஸ் தேவைப்படுது. அதுக்காகவாச்சும் ஒரு நல்ல ஃபாக் லேம்ப் வாங்கணும். இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கைஸ். நிறைய இடத்துல இந்த மாதிரி லைட்டாக போட்டு வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா யாருக்காச்சும் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, நிறைய லெஃப்ட்லேயும் ரைட்டும் பயங்கரமாக லைட்டாக போட்டுருக்காங்க, குட்டி குட்டி லைட்டாக. எதுக்குன்னு தெரில. நான் வர வழியில் நிறைய இடத்துல இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் நல்லா தெரியுது எனக்கு. என்னன்னு தெரில. இங்கே பாருங்க, ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து சன்லைட்டுக்கு மேலே அந்த லைட் வச்சு இது பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செய்யவும். ராயக்கோட்டை வந்து இப்போது தர்மபுரி ரூட்டுக்கு திரும்பியாச்சு. இன்னும் ஒரு 50 kilometers to 60 kilometers வந்து சேம் ரூட் தான் போவோம். அதுக்கப்புறம்
நாமக்கல்லேருந்து நம்ம வேறு வழிடி போயிடுவோம். திண்டுக்கல் அந்த சைடு நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்ம வந்து வரும்போது ட்ரிச்சிலேருந்து வந்தோம். ட்ரிச்சி நாமக்கல் அப்படி வந்தோம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ட்ரிச்சிலாம் டச் பண்ணவே மாட்டோம். நம்ம வந்து இந்த தருமபுரி சைடு, அப்புறம் திண்டுக்கல் அப்படி போய்ட்டு மதுரை போயிடுவோம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மோசமான ரோடெலாம் ஓட்டம் மாட்டோம். எனக்கு இல்லை, பில்லியன் இருக்கிறனால ரொம்ப ஒரு பள்ளத்தில் விட்டோன்னா முன்னாடி போயிட்டு வரோன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ வச்சு பிடிச்சிட வேண்டியதான். ஸோ நம்ம வந்து இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணி 95 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இந்த காலையில் ஒரு 4 மணிக்கு கிளம்பணும். 6 7 மணி ஆகுது. 3 மணி நேரம் ஆச்சு 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு. ஏன்னா பாதி சிட்டி பாதி ஊருக்குள்ளே இப்போ தான் பைபாஸாக பிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பைபாஸ்னால் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பைபாஸ் ஓட்டுவோம், உடனே ஏதாச்சும் சர்வீஸ் ரோட் வந்துடும். ஸோ இனிமேல் பிரச்சனைலாம் நினைக்கிறேன். இனிமேல் எங்கேயுமே எந்த இதுவும் காட்டலை, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு. ஸோ போகலாம். தருமபுரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. செம ஃபாகு, நல்லா குளிருது. வண்டியை நிப்பிட்டு ரெயின் ஜாக்கெட் எடுத்து ஓட்டலாமா பார்க்குறேன், ஏன்னா அந்தளவுக்கு குளிருது. இங்கே பாருங்கள், ரோடை பாருங்கள், ஒன்றுமே தெரிய மாட்டேது. கொஞ்சம் தூரம் தான் விசிபிள் இருக்குது. ஏதாச்சும் கடை வந்துச்சுன்னா ஒரு ரோப்பை வாங்கிடலாம் பார்க்குறேன். வயிறு வேறு பசிக்கு குடலை பரட்டுது. போவோம், ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கோம், அப்படி போவோம். வரும்போது இதை பார்த்தோமா எனக்கு ஐடியாவே இல்லையா. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. நான் ஒரு இடத்துல நிப்பாட்டி ரெயின் ஜாக்கெட் தூக்கி போட்டேன். இது ஓரளவுக்கு குளிர் தாங்கும், பரவாயில்ல. ஏன்னா 80க்கு மேலே போகும்போது நல்லா குளிர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் சன்லைட் வந்தனால வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஆனால் வைசர் க்ளோஸ் பண்ணால் ஆப்போசிட் லைட் இருக்குன்னா தெரியலை. இப்போ சன்லைட் வந்துருச்சா, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் பயங்கர ஃபாகாக இருக்குது, செம்ம ஃபாக பாருங்கள். ரோடு தெரியவே மாட்டுது. ஏதாச்சும் கடையில் நிப்பாட்டி அந்த பஞ்சு ரோப் ஏதாவது ஒன்று வாங்கணும் கைஸ், இல்லைடா செட் ஆகாது. ஆனால் பில்லியன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை பிடிச்சிட்டு. பயங்கரமாக இருக்க, நான் ஊட்டிலையா இருக்கேன். சரியான ஃபாக் கைஸ், சரியான ஃபாக். நல்ல வேலை ரெயின் ஜாக்கெட்டை நான் இறங்கி போட்டேன், இல்லாட்டி நீங்கள் குளிர நடுங்கி செத்துருப்பேன். நல்ல குளிர், ரெயின் ஜாக்கெட் போட்டுமே நல்ல குளிர். அவ்வளோதான். எங்கேயாச்சும் கடை மட்டும் திறந்து இருந்துச்சுன்னா அதை வாங்கி கட்டிடலாம். கைஸ் இந்த கடையில் கொஞ்சம் கயிறை வாங்கிட்டு பாக்ஸை பின்னாடி கட்டிட்டோம். இனி வந்து உட்காந்து போக வேண்டியது. ஸோ பைக் வந்து ரிசர்வ் வந்துருச்சு. ரிசர்வ் பார்த்திங்க அப்படின்னா 3 லிட்டர்ஸு 3.5 லிட்டர்ஸ் ரிசர்வ் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. 8 லிட்டர் போட்டேன் காலையில். ஸோ 5 லிட்டருக்கு 150 கிலோமீட்ரு அப்படி கணக்கு பார்த்தாலுமே 30 வருது கைஸ். கொஞ்சோண்டு குட்டி இடம் மட்டும் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது கைஸ். இது
குட்டி ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஃபாரஸ்ட் ரூட் போகுது கைஸ். ஒன்லி செகண்ட் கியர். இங்கே தான் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்துச்சு அவருக்கு. அது இந்த பிரிட்ஜில் ஒரு 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரண்டு வண்டி டேன் ஆகி ஒரு கார் உள்ளவே விழுந்துச்சு. இது இந்த இடம் தான். கைஸ் இங்கே ஒரு மலை இருக்குது பாருங்க, பெரிய மலை, செமையாக இருக்குது. கண்ணு வேற பயங்கரமாக பூசுது கைஸ். காலையில் சூரியன் வந்து கண்ணில் போட்டோன்னா பயங்கரமாக பூசுது, அப்படியே கிறக்குது. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து கிளம்பிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு 260 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் வந்து 8:30. 1 மணிக்கு மதுரை போட்டிருக்கு. இப்போ நம்ம அதை டேலி பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். காய்ஸ் நம்ம சேலத்துலேருந்து வெளியே போக போகிறோம். இதுக்கடுத்து கொஞ்சம் அவுட்டர் போயிட்டு ஃபியூல் போடணும். திண்டுக்கல், ஏற்காடு, அது ஒரு ட்ரிப் இருக்கு கைஸ். ஏற்காடு, கொல்லி ஹில்ஸு, இதெல்லாம் நல்லா பைபாஸில் விட்டு சடார்னு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு கடுப்பாகுது. நம்ம மதுரை ரோட்டுக்கு திரும்பியாச்சு கைஸ். என்ன மழை ஸ்கூலுக்கு போகிற டைம் கைஸ். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போகிற டைம்னால பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து பெங்களூர் போகும்போது கரெக்டாக இந்த டைம் தான் நம்ம வந்தோம். இங்கே வரும்போது ஒரு 8-8:30 இருக்கும். ஆக்சுவலாக 8 மணி 8:30க்கு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ மணி வந்து 9 ஆகுது. ஸோ சேம் டைம் தான் நம்ம அன்றைக்கி வரும்போது வந்தோம். ஒரு அரை மணி நேரம் முன்னே இருக்கும். அடுத்து ஏதாவது பெட்ரோல் பங்க் வந்துச்சுன்னா இது பண்ணணும். இது வாங்க ஷீட். வண்டி குப்பரை கொண்டு கிடக்குது. தூக்கத்தில் விட்டார் நீங்கள் கவுந்து ஜப்ஸ்காண்டு. டைம் பார்த்தீங்கன்னா 9:54. நாங்கள் இப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பைக்குக்கும் பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஓயா இன்னும் தென்காசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 353 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து 6 ஹவர்ஸ் காட்டுது. ஒரு 4 மணிக்கு போய் சேரும்னு காட்டுது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இனி ஸ்பீடாக தான் போக போகிறேன். ஏன்னா இப்போ வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிது, கூலிங் போயிடுச்சு. அதனால் இழுத்து போயிட வேண்டியதான். வாங்க போகலாம். பெருசாக பசிக்கலை, தண்ணி தாகமும் எடுக்கலை, பசிக்கவும் இல்லை. நாங்கள் எங்கே சொல்ல கரெக்டாக தமிழ்நாடு வந்து கொஞ்சம் நேரத்தில் தமிழ்நாடு வந்து ஒரு 50 கிலோமீட்டரில் வந்து ஒரு கடையில் காஃபி சாப்பிட்டது தான். காஃபியும் ஒரு 2 வடையும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நீ நேரம் அடுத்த ஸ்டாப்பு மேக்ஸிமம் ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு ஸ்டாப் உண்டு. ஏன்னா பில்லியன் வந்து 100 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து இறக்கி இப்பாட்டினா சரி வருது. இல்லாட்டா நீங்களாம் அவங்க கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிது பில்லியனுக்கு. ஸோ 100 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டாப்பு தான். இப்போ 5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். கரெக்டாக 100 கிலோமீட்டர் அடுத்த ஒரு ஸ்டாப் இருக்குது. இன்னும் 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல, 3 ஸ்டாப்பு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். லஞ்சு சாப்பிடுவோமா என்னென்னு தெரில, பெருசாக பசி இல்லை இப்போதைக்கு. நேராக வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து பெங்களூர் போனதுக்கும் ரிட்டர்ன் வர்றதுக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கோம். வைசர் வந்து ரொம்ப ஸ்க்ராட்சாக இருக்கா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சன்லைட் வந்து வைசரில் படும்போது ரொம்ப பிளர் ஆகுது. அதுக்கு நான் வைசரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஓட்டலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் வேறு வழியில் நானும் க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம வந்து மதுரை ரோட்டுக்கு வந்து திரும்பிட்டோம். ஆக்சுவலாக 110 தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். பெருசாக எங்கேயுமே நான் ஸ்லோ பண்ணவே இல்லை. 80-90 கூட வரல. ஃபுல் 110 தான்.
அடித்து பறந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமே வீடு போய் சேரணும், அதுக்கு தான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10 நம்ம இன்னும் 6 ஹவர்ஸ் காட்டுதா, ஒரு 4 o'clock போய் சேரணும் போட்டிருக்கு இப்போ. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 4:35 அந்த மாதிரி காட்டுச்சு. இப்போ வந்து 4 o'clock நம்ம வந்து போய் சேரணும்னு காட்டுது. எங்கேயாச்சும் பிரேக் எடுப்போம் கண்டிப்பாக. எப்படி விடும்போது 5 மணி ஆகிடும். ஏன்னா 2-3 இடத்துல பிரேக் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படி போனால் நாமக்கல், நம்ம நாமக்கல் பக்கத்தில் வந்துட்டோம். இப்படி போனால் நாமக்கல் டவுன் இதில் போனோம். நம்ம அவுட் ரோடு போயிட்டுருக்கோம். ஸோ மதுரைக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 184 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பெட்ரோல் போட்டு இப்போ வரைக்கும் ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து பைக்கை வந்து ஒரு 3 டைம் ஃபுல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், தென்காசியில் வச்சு ஒரு ஃபுல் அடித்தோம். அதுக்கப்புறம் திருச்சியில் வச்சு ஒரு ஃபுல்லு. அதுக்கப்புறம் பெங்களூர் வச்சு ஃபுல் பண்ணலை, ஒரு 8 லிட்டர் போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபுல்லு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு லாஸ்ட் எனக்கு ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன். ஒவ்வொரு டைமும் மைலேஜை போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அது எரிச்ச வரும். இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஒரு டீசெண்டான மைலேஜ் கிடைக்கேஸ். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராமில், ப்ரோ நெக்ஸ்ட் டைம் ரைடு போனீங்கன்னா கூப்பிட்டு போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் என்ன பிரச்சனைனா ப்ரோ, ரைடு நெக்ஸ்ட்டு இந்த டிசம்பரில் நாங்கள் ஒரு பிளான் போட்டோம்ல இயர் அண்ட் ரைடு, அது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் அதிகம். நான் எடுத்த உடனேவே ப்ரோ இவ்வளோ ரூபா ப்ரோ பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா நாங்களே யோசித்தோம், ஆனால் இவ்வளோ காசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 15K கிட்டத்தில் வருது, 10 days ட்ரிப் ஆனால் ஓகேவா. 15K அப்படிங்கிறது கர்நாடகா ஃபுல்லாக சுற்றிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவோம். 10 நாள் ஸ்டே, 9 nights 8 nights 9 days, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆனாலும் ஆகலாம். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்தே நாங்கள் வந்து 15K தான் பட்ஜெட்டே போட்டிருக்கோம், இன்க்ளூடிங் பெட்ரோலு, ஃபுட்டு, ஸ்டேஸ் எல்லாம் சேர்த்து ஓகேவா. அது எப்படி 15,000 நாங்கள் முடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணி முடிச்சுப்போன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களை வந்து நாங்கள் 15K ப்ரோ வாரீங்களா அப்படின்னு விட்டால் அது நமக்கு செட் ஆகாது. அதனால் ஒரு சின்ன குட்டி ரைடு நாங்கள் வந்து அந்த ரைடு போயிட்டு முடிச்சுட்டு ஒரு ரைடு போகலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். சின்ன ரைடு, ஒரு 1 day ட்ரிப் தான், 1 day or 2 day ட்ரிப்பு. இதில் கமெண்ட் பண்ணுங்கள், 1 day போகலாமா இல்லாட்டா, அதாவது 1 dayனா ஏர்லி மார்னிங் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்னு அப்படியா, இல்லைனா 2 daysனால் ஏர்லி மார்னிங் போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கு அடுத்த நாள் ரிட்டர்ன் வீட்டுக்கு. சாட்டர்டே சண்டே இல்லாட்டா ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி ட்ரிப்பு போகலாமா அப்படிங்கிறது சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு வரலாம். இப்போ வந்து இப்போ உள்ள கைஸ், இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கொடைக்கானல் ட்ரிப்போ எந்த ட்ரிப்பு போனாலுமே ஒரு 5K ஆகுது பெட்ரோல் இல்லாமல். ஸோ நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா 15K ஃபுல்லாகவே முடிச்சுட்டு வந்துடுவோம். அது எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு கிடையாது, நாங்கள் நிறையா ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கோம். ஊட்டிக்கெலாம் நாங்கள் போனோம், பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா 7,000 ரூபா தான். ஊட்டிக்கு போயிட்டு ஊட்டி நீங்கள் ஃபுல் ரைடும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஊட்டிக்கு போயிட்டு ஒரு 3 night ஸ்டே மொத்தம் 4 நாள் 3 night ஸ்டே பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபுட்டு அதெல்லாம் சேர்த்து 7,000 ரூபா தான் ஆச்சு ஒரு ஆளுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் பட்ஜெட்டில் போனோம்னா பட்ஜெட்டில் போயிடுவோம். ஓகே உங்களால் ஓகே, சில இது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். பெருசாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது எதுவுமே இருக்கா கைஸ். நல்ல ரூம் தான், நல்லா ஸ்டே தான் நாங்கள் தங்குவோம். பெருசாக ரொம்பலாம் மோசமாக தங்க மாட்டோம், கொஞ்சம் ஆவரேஜாக. ஏன்னா பெருசாக இந்த கயாக்கி அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. கயாக்கி இன்ட்ரெஸ்ட்னா போகவும் செஞ்சுருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு வச்சுக்கணும், அவ்வளோ. மற்றபடி நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே செலவு பண்ணிக்கோங்க. ஷேர் மட்டும் ஒரு ஆளுக்கு அப்படி அந்த மாதிரி நாங்கள் பெருசாக போய்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ வந்து வேலூரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இது வந்து என்ன பிரிட்ஜு, தவிட்டுப்பாளையம். இது வந்து தவிட்டுப்பாளையம் பிரிட்ஜு. தண்ணியே இல்லை. இந்த வண்டியை நிப்பாட்டலாம் பார்த்தா முடியாது போல். வண்டியை நிப்பாட்டி 4-5 ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தேன், வாய்ப்பு இல்லை. மதுரை 170 கிலோமீட்டர்ஸ். நான் இப்போ வந்து அந்த சைடெலாம் வரேன். ஆக்சுவலாக நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ சுற்றிட்டு இருக்கேன். போனது ஒரு வழி, வருது ஒரு வழி. வேலூர் தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு. இனி ஃபஸ்ட்டு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டேன்னு சொல்லணும். ஓகே, ஒரு குட்டி ஸ்டாப் எடுக்கணும், அதுதான் இடம் தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு கொஞ்சம் குட்டி
டீ ஸ்டாப் எடுக்க வேண்டியதான். நிழலாக பார்த்து நிப்பாட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10:30 ஆகுது. நம்ம வந்து ஒரு ½ அன் ஹவரில் ஒரு 56 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டோம். 60 கிலோமீட்டர் ஓட்டிடுவேன் ½ அன் ஹவரில். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, வாய்ப்பில்லை. பொறுமையே பெருமை. ஸோ நான் வந்து 100, 110 அந்த ரேஞ்சு தான். அதுக்கெல்லாம் நான் குறைக்கவே இல்லை. ½ அன் ஹவரை நம்ம வந்து ஒரு 56 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் சேர்றது பெட்ரு. ஏன்னா இப்போ கிளைமேட் நல்லாயிருக்கு, ஆளும் இல்லை, இழுத்து போயிடலாம். ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆச்சு. ஏன்னா பெங்களூர் சிட்டிக்குள்ளோடு வெளியே வந்து அப்படி கடுப்பாயிருச்சு ஊசூர் விட்டு வெளியே வருதுக்குள்ளே. ஸோ அடுத்தடுத்த 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்பீடாகவே கவர் பண்ணிருக்கோம். 1 ஹவருக்கு வந்து 90 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டுருக்கோம். 82 ஆவரேஜாக 1 ஹவருக்கு வந்து 80 to 90 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எங்கேயாவது நிப்பாட்டணும். ஒரு 60 நிப்பாட்டிடுவோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தானே. இந்த ப்ரைவேட் பஸ்காரெலாம் இங்கிட்டு வந்துடுவாங்க கைஸ். பைக்லானெலாம் வந்துடுவாங்க டப்புன்னு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசிக்கு வந்து 297 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரூர் என்ன காலேஜ் டப்புன்னு நான் ரீட் பண்ண மறந்தேன். கரூர் வந்துட்டேன் கைஸ். கரூருக்கு வந்து இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வண்டி சவுண்டு பயங்கரமாக இருக்கு கைஸ். இப்போ உங்களுக்கு கேட்குதா? கிட்டு 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 ஹீட் ஆனதும் பயங்கரமாக இருக்குது. டம டம டமன்னு ஐடியல் சவுண்டு இது. எவ்வளோ இருக்கு? ஓகே, அந்த ஸ்பீடில் இங்கே இருங்க. இந்த ஸ்க்ரூ கலண்டுருச்சு. ஆக்சுவலாக இதை நான் கலட்ட ட்ரை பண்ணேன், கலரவே இல்லை. இப்போ நான் இதை டைட் வைக்கணுமே. ஏன்னா இந்த இதில் வந்து க்ரிப் இருக்காது கேஸ்க்காங்க. சுற்றுதா, இதுதான் பிரச்சனை. அதனால இதை வந்து என்னால் கலட்டவே முடியாமல் இருந்துச்சு. வச்சுங்களா, அதில் தண்ணி பட்டு அது துருப்பிடிச்சி அது போயிடுச்சு அது. ஸோ ஊருக்கு போய்ட்டு ஸ்க்ரூவை மாற்றணும். மதுரைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 115 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. மழை வர்ற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. நம்ம பெட்ரோல் போட்டு இப்போ வரைக்கும் ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓட்டிட்டோம். பெட்ரோல் போட்டு கரெக்டாக 1 ஹவர் ஆகுது. அதில் நாங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்தோம். பைக்கும் பெருசாக ஸ்ட்ரெஸ்லாம் எதுவுமே ஆகலை, நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி இப்படி தான் இருக்குது, இந்த கண்டிஷன் தான் இருக்குது. பின்னாடி இவ்வளோ விழாது, ஆனால் கொஞ்சம் சைடாக வச்சு கட்டியிருக்கேன். சைடு ஸ்டாண்டு போட்டு அதை வந்து நம்ம வந்து கட்டுறோமா, அதனால் இப்படி ஆகுது. பட் பிரச்சனை இல்லை, எதுவுமே விழாது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டு பிரேக் எடுத்ததுலேருந்து அடுத்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் பிரேக் எடுத்து தான் போகிறோம். 50 பிரேக் எடுத்து தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் பிள்ளையனால் முடியலை. ஸோ ஓகே, போயிட்டு ஏதாச்சும் தண்ணி ஏதாச்சும் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசிக்கு வந்து இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 4 ஹவர்ஸில் போயிடலாம் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டோம். பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 256 கிலோமீட்டர் இருக்குது. மதுரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ மதுரைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 ஹவர்ஸில் போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறது தான் டாஸ்க்கு. ஏன்னா அதுக்கப்புறம் பைபாஸ் கிடையாது, ஃபுல்லாக ஊருக்குள்ளே தான் போகணும். அதுதான் கொஞ்சம் கடுப்பாகும். சரி வாங்க போகலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பில்லியனோட போனீங்க அப்படின்னா லக்கேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே பேக் பண்ண சொல்லுங்கள், அதுதான் பெட்ரு. ஏன்னா நிறையா லக்கேஜஸ் இருந்துச்சுன்னா போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டாப் பாக்ஸ் வேறு கிடையாது, எதுவுமே கிடையாது. டாப் பாக்ஸும் கிடையாது, ஷேடில் பேக் எதுவுமே கிடையாது. ஏதாச்சும் இருந்தாலாச்சும் இது பண்ணலாம், பட்டு ஓரளவுக்கு மேலே உட்கார முடியாது. இந்த பக்கத்து உள்ள மலைகள் எல்லாமே பயங்கர ஹைட்டாக இருக்குது. நல்ல ஹைட்டாக தெரியுது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது தள்ளி இருந்து பார்க்கும்போதே எவ்வளோ ஹைட்டாக இருக்குது.
முன்னாடி ஒரு மலை பார்த்தேன், அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியும் தெரியல, பயங்கர ஹைட்டாக இருக்கு. கிளைமேட் ஒரு வழியாக மழை பெய்கிற மாதிரி வெயிலே அடிக்கலை, அதனால தண்ணி தாங்க எடுக்கவே இல்லை. ஸோ நார்மலாக போயிட்டுருக்கோம். இந்த இடம் பயங்கரமாக இருக்குது. நம்ம வரும்போது நத்தம் கொள்ளிடும் நம்மளா. அந்த இடம் 2 சைடும் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் இந்த இடம் சூப்பராக இருக்குது. 2 சைடும் மலைலாம் இருக்குது. அங்கே கொண்டு போய் ஒருத்தன் பேர் எழுதி வச்சுருக்கான் பாருங்க. பா ஆக்சிடென்ட் ஜோன் ஏரியா. இது என்ன மலை, என்ன மலைனே போடலை. இது ஒரு செமையாக இருக்குது. நேராக போயிட்டு ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோம்னா அதுதான் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பைபாஸ். இதேமாரி 10 பயணி எப்படி நிற்காங்க, அவங்கெல்லாம் என்றைக்கு வர? அவங்க போகக்கூடாதுன்னா ரெட் கலர் தான் ஃப்ளாக் பிடிக்கும். ஒரு சைடு ஏறி போகிறான் பாருங்க. சங்கடம் தானே இந்த வண்டி. பைய இப்போ எப்படியும் ஒரு 50லே தான் போகிறாங்க. எல்லா வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. பின்னாடி ஒன்று போகுது, முன்னாடி ஒன்று போகுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த மாதிரி காத்தாடி வண்டி ஒரு 10 நிறைய நிற்கிது அங்கே. லாரியோட ஃப்ரெண்டுக்கும் பேக்குமே 100 மீட்டர் இருக்கும்போது. அடுத்து ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் இருக்கோம். திண்டுக்கல்லேருந்து மதுரை போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு மதுரைக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டோட்டலாக தென்காசிக்கு பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் இருக்குது. 4 ஹவர்ஸ் காட்டுது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து 50 கிலோமீட்டர் வந்து நான் வந்து ஒரு 30 மினிட்ஸில் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அது மாதிரி தான் போயிட்டுருக்கப்போ பசிக்கவே இல்லை. வீட்டுக்கு போனால் போதும் தான் இருக்குது. ஆக்சுவலாக பிரேக் மட்டுமே நாங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்த பிரேக் மட்டுமே எடுத்துருக்கோம். 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே பிரேக் மட்டுமே எடுத்துருக்கோம். மதுரை பக்கத்தில் வந்துட்டோன்னு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. மதுரை பக்கத்தில் வரும்போதே வெயில் மண்டைய பழகு. இன்னும் மதுரை கூட ரீச் ஆகல. கரெக்டாக மதுரை அந்த பக்கத்தில் வர்றப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குது. இன்னும் தெரியல, இவ்வளோ நேரம் வெயில் இல்லை, சரியான வெயில், செம சூடு. மதுரை என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ இனி நம்ம வந்து தென்காசி மதுரை கொல்லம் பைபாஸ் வந்து பிடிக்கணும். போக வேண்டியதான். இன்னும் பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு 170 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ மேப்பில் வந்து 4 ஹவர்ஸ் காட்டுது. பார்க்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக பைபாஸ். நான் ஸ்பீடாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ள ஊருக்குள்ளே தான் போக வேண்டியிருக்கும். பைபாஸ் ரூட்டில் எவ்வளோ ஸ்பீடாக கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக நான் வந்து கவர் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இங்கே பிடிச்சா தான் உண்டு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஊர் தான். இன்னும் ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் பைபாஸ் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஊருக்குள்ள தான் போகணும். ஆனாலுமே இப்போ வந்து ராஜபாளையத்துக்கு முன்னாடி வரைக்கும் பைபாஸ் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாடி வரைக்கும் பைபாஸ் போட்டிருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக பைபாஸில் போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக கவர் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வீடு போக முடியும். ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 o'clock ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கரெக்டாக 200 போய்ட்டு நான் வந்து இப்போ வந்து 194 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸு ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்ப வேண்டியதான். ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் பில்லியன் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க இன்றைக்கி. பட்
ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு 300 கிலோமீட்டர்ஸ்க்கு 5 ஸ்டாப் 3 ஸ்டாப் எடுத்தோம், 4 ஸ்டாப் எடுத்தோம். ஆனால் இப்போ வந்து 600 கிலோமீட்ரு ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிட்டுருக்கோம். சங்கடம் தான் அது. ஏன்னா நாங்கள் 2 பேர் இதுக்கு முன்னாடி சென்னை போனோம், நானும் ஒன் லைஃப் பிரகாஷும். பட் அதெல்லாம் எங்களால் உட்காரவே முடியல. அதுதான் எங்களோட கடைசி டபுள்ஸ் ஏற்றவே கூட நினச்சோம். பட் இது வந்து வேறு வழி இல்லாமல் போயிட்டோம். ஏன்னா சடன் பிளானாக, அதனால் சரி ஓகே கிளம்பியாச்சு. பின்னாடி உள்ளவங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு பைக் ரைடு, எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு பில்லியன் வச்சுட்டு போகிறது லாங் ரைடு. அடுத்து ஒரு வண்டி கவுந்து கிடக்கு பாருங்க, ஒரு 2வது வண்டி. என்ன பண்ணுறானுங்க, உள்ளே இறக்கிடுவாங்களோ, சைடில் தூக்கத்தில் விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இனி டேரெக்டாக தென்காசி தான். அதுக்கு இடையில ஒரே ஒரு டீ ஷாப் இருக்குது, அங்கே நின்னாலும் நிற்போம், என்னன்னு தெரில. போகலாம். இன்னும் ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். மதுரைக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் காட்டுது. ஆக்சுவலாக நம்ம சென்னையிலேருந்து வந்தால் இந்த வழி வருவோம், இந்த வழி வருவோம் கைஸ். சென்னையிலேருந்து வந்தோம்மா. ஸோ இதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து போகிறது 3 ஹவர்ஸ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் டிராஃபிக் வேறு பயங்கரமாக இருக்குமா. அந்த ராஜபாளையம், ஆக்சுவலாக ராஜபாளையத்துக்கு வந்து ஒரு 2 மணி 2:30 கிட்டத்தில் போகணும். 2 மணிக்கு போக முடியாது, ஒரு 2:30 கிட்டத்தில் போகணும் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடலாம். அதை தாண்டி போனோம் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகும். ஸோ இதுக்கடுத்து எங்கேயுமே ஸ்டாப்பு கிடையாது, கொஞ்சம் அளவுக்கு எடுத்து தான் போகிறோம். நானும் ரொம்ப நேரமாக தான் சொல்லிட்டுருக்கேன் ஸ்டாப்பு கிடையாதுன்னு. பட் வேறு வழி இல்லை. பைபாஸ்லேருந்து கீழே இறங்கி ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு பிரேக் எடுத்தாலும் எடுப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து இப்போது மதுரை கொல்லம் பைபாஸ் ஏறிட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ஹவர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து 10 ஹவர் ஆச்சு. 12 ஹவர்ஸ் காட்டுச்சு. மொத்தத்துலேயே ரெஸ்ட் எடுக்காமல் போனோன்னா 11 ஹவர்ஸ் காட்டுச்சு. பட்டு வந்து நம்ம 12 ஹவர்ஸில் வீட்டுக்கே போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். இனி வந்து கொஞ்சம் இங்கே வந்து ஹைவே ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதுதான் கொஞ்சம் பிரச்சனை. நல்லா போய்கிட்டு இருப்போம், டப்புன்னு சைடு திருப்பி விட்ருவாங்க. இனிமேல் வந்து கொஞ்சம் பயந்தாங்கி போக முடியும். ஒரு 50 கிலோமீட்டர்லாம் ஒரு 3/4 மணி நேரமாக தான் ஆகும். ஏன்னா வரும்போது கூட நாங்கள் பார்க்க ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்தனால சடசனம் வந்துவிட்டோம். போகும்போது டிராஃபிக்கே ஆகுது. கரெக்டாக 100 கிலோமீட்டர்ஸு 2 ஹவர்ஸ் காட்டுது. இந்த பைபாஸ் முடிகிற வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 3:17. இப்போ வந்து நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரை தாண்டி ராஜபாளையத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸோ ராஜபாளையத்தை தாண்டிட்டோம், ஒரு பெரிய டாஸ்கே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சடன்னு போயிடலாம் ஊருக்கு. நான் ஊருக்குள்ளே வந்ததுலேருந்து ஒன்லி 80, 65 to 80 அது உள்ளே தான் போயிட்டுருக்கேன். பெருசாலாம் ஸ்பீடு எடுக்கலை கைஸ். இப்போ கொஞ்சம் வெளியே வந்தால் கூட இவ்வளோ தான், இதுக்கு மேலே போகிறதுக்கு வேணாம் இதுக்கு. ஸோ ஓகே கைஸ், நாங்கள் வந்து ராஜபாளையம் தாண்டிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாப்புமே கிடையாது, டேரெக்டாக வீடு தான். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 1.5 ஹவர்ஸில் போய் சேர்ந்துருவோம் இருக்க கண்டிஷனை பார்த்தா. எஸ், இதுக்கு முன்னாடி போட்டு 2 எபிசோடும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதோட இந்த பெங்களூர் போன வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இனி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ உங்களை வந்து நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Vicky.